வணக்கம் நேயர்களே, அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ எப்படின்னா, ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வரும், அது உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்களோட மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அது 3ல் இருக்கார். அதுவும் சுயசாரத்தில் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்திலே போகிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களான கிடையவே கிடையாது. ஏன்னா 1, 3, 8 போது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏதாவது தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு விஷயத்தை மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப வந்து யோசித்து முடிவெடுங்க. ரொம்ப வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படி சொன்னால், இது வந்து பேஜராக வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, அதுவும் மேஷ லக்னமாக இருந்து அவங்களுக்கு தான் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். மற்றவங்க இதை பற்றி இன்னும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பட் தான் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் லைட்டாக வந்து போகிறத வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சுக்கிரன், 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து ஒரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ அடுத்த லெவலில் வந்து முன்னேறுவதற்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாகி வந்து புதன் வந்து தன்னுடைய சுயசாரத்திலே போகும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள், கொஞ்சம் காலதாமதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம எடுக்கிற முயற்சிகள்லையும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதிக்கான விஷயம் 3, 6 அப்படின்னாலே உங்களுக்கு முயற்சியில் வந்து என்ன பண்ணால் திடீர்னு ஒரு டயர்ட்னஸ் வரும். ஸோ என்னடா அது ஏதாவது தப்பாயிடுமோ ஒரு சந்தேகம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க. பிளைண்டாக நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே வரும். கண்டிப்பாக வந்து அந்த சக்ஸஸை நோக்கி போகும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மனைவிக்கு வந்து நல்ல லாபங்கள், உங்களோட பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். டென்ஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளோ, டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப யோசித்து கையெழுத்து போடுங்க. சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களும், வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன டென்ஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதை. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும் மறைமுக வருமானங்கள் வருவதாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து வெளியிலேருந்து வர செய்திகளை வந்து நம்ப முடியாமல் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்பப்போ வந்து போகும். ஸோ அதனால் வந்து இரவு தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னம் சூரிய தசைன்றது வந்து பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை, நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் வந்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் வேலை கிடைக்கிறது, வீடு வாச சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தாயாருடைய உறவுகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல சுமூகமான போக்கு வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ல் போகும்போது புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருக்கும். எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்குறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசாபுத்தி அதனால் ராகு வந்து 12லிருந்து சனியுடைய சாரத்தில் போகும் பெரிய லாபங்களை அள்ளி தரதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது நல்ல எழுச்சியும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுத்தாலும், குடும்பத்துக்கு தேவையான பணங்கள்லாம் கிடைச்சாலும்
அது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். ஸோ அதனால் டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் நல்ல வருமானம் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி அந்த புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் 3 6ஆம் அதிபதி இப்போ வக்கரம் வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன டிலேஸ் இருக்கும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபத்தினா கேது வந்து 6ல் இருக்கும் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வழக்குகளை வெற்றி பெறுவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களும் அதுவும் 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல வளர்ச்சி கிடைக்கணும்னா ஒரு பிரார்த்தனை, ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்போது, உங்களது ராசியாதி சுக்கிரன் வந்து 5ல் வந்து நீச்சமாகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், வேலையில் அவமானங்கள், வேலையில் வந்து வேலை பலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுறது, நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுறது, குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வக்கரமாக இருந்து அது 3ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை டென்ஷனையும் ஏற்படுத்தும். வக்கர கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் உள்ள லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ரீதியில் பிரயாணம் பண்ணும்போதும் கொஞ்சம் வந்து அந்த புதன் வியாழன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அடுத்தது வந்து 5ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வளர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலை ஆட்களால் ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் வரும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் எங்கன்னா வேலை பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலும் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள்லாம் லாபகரமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். ஸோ 8, 10 வந்து கொஞ்சம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது ஸ்ட்ரெஸ், அதாவது 8ஆம் இடத்துடைய குரு உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது எதிரிகள் வந்து உங்களை வந்து தேடி வந்து உங்களை வந்து டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது நண்பர்களாக கூட இருக்கலாம். ஸோ நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அது வந்து செவ்வாயோடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அந்த சம்மந்தம் பேசும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக வந்து குரு வந்து அவர் 8ஆம் அதிபதியாகவும் சேர்ந்து உங்களது ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்களால் வருவதற்கான வாய்ப்பு, மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய அலைச்சல்கள் ஏற்படும். ஆனால் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் பார்க்க போகிறோம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சிறந்த வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அது அதனுடைய நட்சத்திர சாரமான சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கும்போது டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய ஒரு டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக வந்து சில இடங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த நடைமுறை சிக்கல்களுக்காக கொஞ்சம் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க குழந்தைகள் விஷயங்களில். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இப்போதைக்கு வந்து எதுவும் வந்து மெனக்கெட்டு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். எதாவது பண்ணிங்கன்னா அதனால் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்குன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் கொடுப்பதற்கான உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபதி வந்து ராகு வந்து 11ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களையும் சரி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வந்து பெருசாக முன்னேறுங்கிற வெறி இருக்கும். பட் அதுவே வந்து நம்ம வந்து நிறைய தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகள் விஷயங்களும் சரி குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சுக்கிரன் கேது ஸோ ரெண்டுமே வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து விஷயங்கள் வந்து மனசு கசப்புகளையும் கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் காதல் சம்பந்தமான விஷயங்களில் முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 5ல் வந்து நீச்சமாக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வேலை பளுக்கள் அதிகமாகி அதனால் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுனராசி ஸோ மிதுனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3ல் வக்கரமாக இருந்து அது 2க்கு வந்துட்டார். ஸோ 2க்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபகரமாக நடக்க வேண்டிய ஒரு டீல் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தாயார் சம்மந்தமான உறவுகள் வந்து சின்ன சின்ன பிடிவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ல் உள்ள சூரியன் வந்து சிறப்பான ஒரு பெரிய முயற்சிகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒரு சொத்துக்களோ கொடுக்கல் வாங்கலெல்லாம் வந்து ஒரு டென்ஷன்ஸும் ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாரிடமிருந்து பேசும்போது பழகும்போது சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டம் புதிய ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கழித்து போகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கின்றது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் வந்து வக்கரமாக இருக்கார். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் டிலே நிறைய நடக்கும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் வந்து டிலேஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் வந்து நீச்சமாகுது. குழந்தைகள் விஷயங்களில் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் குழந்தைகள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துங்க. ஏன்னா குழந்தைங்க ஏதாவது செலவு வைப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வேலை இல்லைன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் கேட்ட இந்த இடத்துல வந்து கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிக்காக செலவு பண்ணுறது, மனைவிக்காக செலவு பண்ணுறது, கணவன் மனைவி ஒருத்தர் வந்து செலவு பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி மேலே வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 9ல் உள்ள சனி வந்து 12ல் உள்ள குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். ஸோ இதுக்கு மேல் பார்க்கும்போது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். இதில் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிலபுலன்கள் கொடுக்கல் வாங்கல் வந்து சின்ன மன உளைச்சலும் மன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும். தாயோட விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். அதையும் வந்து சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்குங்க. இதில் லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஒரு செவ்வாய் புதன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வரும். அப்போ மட்டும் ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். இதில் லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 10ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன டிலேஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். மற்றபடி வந்து எந்த வித ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து மிதுன லக்னமாக வந்து குரு தசாபுத்தினா குரு வந்து 12 இருக்கார். ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளாக செலவு பண்ணுறது, கணவன் மனைவி அவங்கவுங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மன சங்கடங்கள் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன ஒரு நெருடல்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.
மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் வந்து அதாவது வக்கரமாக இருக்கார். ஸோ 2ல் வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் வந்து நிறைய பிடிவாதங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தாங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து சின்ன அவமானங்களோ சின்ன ஒரு சங்கடங்களோ வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். தாயாரிடம் பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி ஆனவர் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் இருந்தாலும் இப்போ நீச்சமாக இருக்கார். 4ல் நீச்சமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருன்னா, தாயாரிடம் ஒரு அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான இப்போ குழந்தைகளுடைய விஷயங்களையும் வந்து நிறைய வந்து செலவு ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி நல்ல ஒரு ரீதியில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் புதன் வியாழனில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா வந்து அந்த சந்திரன் கேதுடைய காம்பினேஷன் போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்களோ பக்கத்து வீட்டுக்கார் சம்பந்தமான விஷயங்களோ சின்ன ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ல் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதுவும் சுக்கிரனுடைய சாதத்தில் வந்து சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத் தலைவருக்கு சின்ன அவமானங்கள் பின்புலத்தில் இருக்கும். ஸோ நேராக பேச மாட்டாங்க, பின்னாடி பேசுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மன உளைச்சல் வரதுக்கான இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ சிறு தூர பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள், சின்னதாக ஒரு பிடிவாதம் இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன்னு நிறைய ரூல்ஸ் பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான சுக்கிரன். 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் வந்து உங்கள் நீச்சமாக. ஸோ நீச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது கொஞ்சம் நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அம்மா கிட்ட வந்து சின்ன அவமானங்கள், அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதனால் வந்து பக்கத்து வீட்டுக்கார்ட்டெல்லாம் வந்து சண்டைக்கு போகாமல் கொஞ்சம் வந்து சைலண்டாக இருங்க ஒரு 15-20 நாளைக்கு. ஸோ அது கடந்து போனவரும் எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம், வேலை இல்லாத வேலை கிடைக்கிறது, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ கிளாஷஸோ கொஞ்சம் பிடிவாதங்களோ இருப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து 8ல் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து வக்கரமாக இருக்காருங்க. ஸோ 8ல் வக்கரமாக இருக்கணும். கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியானாலும் கொஞ்சம் பிடிவாதங்கள் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கணவன் மனைவிக்கு ஒரு நடுவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. மற்றபடி 9ஆம் அதிபதி குரு. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து 11ல் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதாவது 11ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளில் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து நீச்சல் இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லீகல் அஃபேர் அது எதாவதுன்னா ஏடா உடமாக மாட்டி அதனால் அவமானங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. டோட்டலாக வந்து ஒழுக்கமாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் ஒழுக்கமாக இருக்க பாருங்கள். ஏதாச்சும் வந்து இன்றைக்கி வந்து உலகம் வந்து யார் பார்க்குறாங்கிறது நீங்கள் அனலைஸே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து கேமராலாம் வந்துடுச்சு. ஸோ கண்ணுக்கே தெரியாத கேமரா உங்களை படம் பிடிச்சி அவமானப்படுத்தக்கூடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. நிறைய குரூப்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அழகாக இன்றைக்கே ஃபோனில் பேசிவிட்டு அவங்க இடத்து வரை நிறைய ட்ராப்பில் மாட்ட விடுவாங்க. இது ஒரு ட்ரெண்டிங்காகவே இருக்குது. எப்படி வந்து நம்ம கிரெடிட் கார்டில் வந்து மோசடிக்கிறதோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் எதுக்கு சொல்லணும், உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்கிறனால அதனால் ஒரு அவமானங்களோ பெரிய இழப்புகளோ வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால தான் சொன்னோம். ஏன்னா நீச்சம்ங்கிறது வந்து நம்மளை அவமானப்படுத்துறது. ஸோ இப்போ வந்து இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது இந்த தசாபதி பலன்கள் எப்படி இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு 2ல் இருந்தாலும் அது போகின்ற சாரம் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் பின்னாடி பேசுவாங்க. பின்னாடி வந்து கலகம் நட்சத்திர சாரமாக இருக்கும், பின்னாடி பேசுகிறது புறம் கூறுதல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பின்னாடி பேசுறது, கேவலமாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் ஒரு பிடிவாத நோக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் அப்புறம் பார்க்கலாங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சுக்கிரன் நீச்சம் 4ஆம் அதிபதி வந்து 3இல் நீச்சமாக இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயம் ரியல் எஸ்டேட் சார்ந்த சூழலில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தியாந்திர நடக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த செவ்வாய் புதனில் மட்டும் சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12இல் இருக்கும்போது வேலை விஷயங்கள்லையும் சரி சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். ஸோ வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி வர்றதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல் வருவதற்கான இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியாந்திரம் ராகு வந்து பார்த்திங்கன்னா 9இல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியாந்திரம் குரு வந்து 11இல் பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக பிரித்த லாபங்களும் நல்ல ஒரு லாபங்களும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேலை இல்லாத வேலை கிடைக்கிறது கடன் கேட்ட இடத்த கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்க வந்து பெரும் லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகரமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8இல் வக்கரமாக இருந்தாலும் அது போகிறது வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும் திடீர் லாபங்கள் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து சனி வக்கரமாக இருந்ததுன்னா பெரிய லாபங்களும் விபரீத ராஜயோகங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அதனால புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத அலைச்சல்கள் ஒரு பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அதனால் கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதனால் பிடிவாதத்தை விட்டுருங்க. தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணுறது அவுட் ஆஃப் சிலபஸ் போய் படிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி வந்து எது பண்ணுமோ அதை பண்ணாமல் வேறு ஏதோ போட்டு கிண்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக இருந்து கேது தசாபுத்தினாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் எடுப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. கூடவே சுக்கரன் இருக்கும்போது பெண்களால் அவமானங்களோ ஒரு வழக்குகளோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகலகனமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் நீச்சமாகும்போது காம திரிகோணத்தில் சுக்கரன் நீச்சமாகும்போது இந்த காமம் சார்ந்த விஷயங்கள் வந்து எதாவது இடோட போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து 2இல் வந்து சுக்கரன் நீச்சமான அந்த தாரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நட்சத்திரம் வந்து புறத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் பின்னாடி வந்து குடும்பத்தில் நிறைய பேர் வந்து கேவலமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12இல் இருக்கும்போது குடும்பத்துக்கு நிறைய கடன்கள் வாங்குறது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களையும் பெரிய லாபங்களுக்காக பிடிவாதமாக உட்காந்துருக்கிறதையும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 2இல் சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கிறது அதுவும் கேதுவோடு இருக்கும்போது தேவையில்லாத கலகங்கள் ஏதாச்சும் வந்து கலகங்கள் ரூமர் பண்ணுறது உங்களோட ஃபோனை டேப் பண்ணுறது கேமரா இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அந்த ஏதாச்சும் வந்து டேரெக்டாக சொல்லணுன்னா டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து யார் மூலியமாச்சும் வந்து கலகங்கள் பரப்புறதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நிம்மதி போயிடும். ஸோ அதனால் அதை தூக்கி போட்டு வேறு வேலையை பாருங்கள் தான் சொல்லுவேன். 4 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 அது 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுக்குங்க. ஸோ இதில் வந்து பூமி சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த விஷயம் தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. ரியல் எஸ்டேட் வண்டி வாகன விற்பனையெல்லாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. ஸோ வந்து அது வந்து 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து யாராச்சும் வந்து பெரிய ஆசை வார்த்தை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கணவன் மனைவிக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டு போய் சாப்பிடும்போதோ அங்கே ஏதோ விருந்து உபசரணைகள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள். ஸோ ரியல் எஸ்டேட் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக 2இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 12இல் இருக்குது. ஸோ அதனால் லாபங்கள் வரும். ஸோ அந்த லாபங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதுவரை பார்த்தது வந்து
பொது பலன்கள். இதுமேல் பார்க்க வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி ஆனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய சாதத்தில் வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஏச்சுகள் பேச்சுகள் பெண்களால் வந்து குழப்பங்களோ அவமானங்களோ வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. கடகலக சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனோட பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயம் தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தியில் ராகு வந்து 8ல் இருக்கிற அந்த ஒரு காலகட்டம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும், கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயம் கவனம் தேவை. ஏதாச்சும் மன உளைச்சல் வேலை செய்வதற்கு வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் இருக்க குரு வந்து 5ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம் நிறையா பெரிய பேராசை காட்டி மற்றவர்கள் நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டம் பார்த்து நடந்துக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 7 கணவன் மனைவிக்குள்ள சின்ன டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பேராசை ஏற்படுத்தி ஒருத்தங்க லாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் வந்து வக்கரமாக போகும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் நமக்கு வந்து எது வேணுமோ அதுக்காக இல்லாமல் வேறு இதுக்கு வந்து அலைஞ்சி திரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபத்தினா கேது வந்து 2ல் இருந்த சுக்கரனுடைய நீச்ச சுக்கரனோட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் அவமானங்கள் வருவது கொடுக்கல் வாங்கல் வந்து அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது குடும்பத்தில் உள்ள நம்ம குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களிலே வந்து நமக்கு அவமானங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. அப்போ அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை வெள்ளத்தியாக பேசுகிறது வந்து மற்றவங்க வந்து தவறுதலாக போய் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 11ல் இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல வருமானங்கள் இருந்தாலும் அது ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கும் ஒரு மூத்த சகோதரருக்கும் சின்னதாக வந்து ஒரு ஈகோ கிளாஷஸோ ஒரு பிடிவாதமாக இருக்கிறதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களோட ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். கொடுக்கல் வாங்கல் அதாவது யாருக்கா பணம் கொடுத்தல் வாங்கலாம் வந்து சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புனால கொஞ்சம் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. 3 8ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் ஒரு மிக கவனம் தேவை. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி குரு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு சுற்றுலா செல்வது அம்மா ஒய்ஃபு எல்லாம் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதியை வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயம் கணவன் மனைவி உறவு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு சந்தோஷம் குதூகலங்கள் நல்ல ஒரு பிரயாணங்கள் போகிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து தேவையில்லாத பேராசையை நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கரன் 9ஆம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் வக்கரமாக இருக்கிறனால பெரிய லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் வந்து சுக்கிரனுடைய அந்த நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களால் அவமானப்படுறது வெளியில் போய் இப்போ எங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு போகும்போது அதனால் சின்ன அவமானம் அதாவது வெளி வட்டாரங்களில் வந்து சின்ன அவமானங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் நிறைய
விரயங்களை ஃபஸ்ட்டு கொடுக்கும். திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய செலவுகள் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு மன உளைச்சல் ஏற்படுது, பெரிய பணம் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்க நடுவு, ராகு வந்து 7ல் இருந்து அது வந்து சனியோட சாதத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஈகோவை தூக்கி போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியோட இருக்கும்போது கொஞ்சம் வந்து மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக ஏற்படும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான, குடும்பத்தோடு வந்து இப்போ சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த மாதிரி. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி குருடைய சாதத்தில் வந்து வேலை சம்பந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 பெருத்த லாபங்களை கொடுத்தாலும் புதன் வக்கரமாக போகிறோம், கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரலங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டு தான். ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு உட்காந்து தனிமையில் உட்காந்துப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு மிங்கிளாங்க. ஸோ மிங்கிளானால் தான் ஓரளவுக்கு வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாவது, சுக்கிரன் நீச்சமாக இருக்காருங்க. ஸோ 2 9ஆம் தேதி நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்தாலையும் தந்தையாலையும் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலையும் டென்ஷனும் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா நீச்சமாக இருக்கார் 12ல். ஸோ 1 8ஆம் தேதி 12 நீச்சமாகும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், மன உளைச்சல் தருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு அவமானங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து நீச்சமாச்சுனாலே பெண்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக, நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல பின்னாடி ஏதாச்சும் அவதூறு பேசுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ கணவன் மனைவி வந்து நல்லா சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஜாலியாக வந்து ஒரு ட்ரிப் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையான மன உளைச்சலும் டென்ஷனும் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது தாயாரோட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் தாயாருக்கு வந்து கொஞ்சம் வந்து அரகண்டாவோ கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 5ஆம் அதிபதி 5ல் வந்து சனி வக்கரமாக இருக்கும். குழந்தையோட பிடிவாதங்கள் ஒரு மாதிரி எமோட் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பிடிவாதத்தால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான குரு வந்து செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது, செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள் போது வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ரீதியில் இருந்தாலும் அது குரு வந்து 8ல் இருக்கும்போது அந்த ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், வெளிநாடு ஒப்பந்தங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாகும்போது கொஞ்சம் அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் கவனமாக இருக்கணும். வெளியூர் பிரயாணங்களும் போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன், ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் வந்து உங்களுக்கு வக்கரமாக இருக்கார். ஸோ வக்கரமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து வர வேண்டிய விஷயங்கள், வர வேண்டிய செயல்பாடெலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பலத்தோடு ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன அவமானங்கள், நடைமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். காரணம் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துக்கணும். சில பேர் தூக்கம் வராது,
தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசில் போட்டு உழப்பிக்கிட்டு அதனால் தூக்கம் வராமல் போகிறது, பெண்கள் சார்ந்த விஷயங்கள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்களே உங்களை தன்னைத்தானே நொந்துக்கிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்தாலும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களையும் பெண்களால் ஒரு சின்ன சின்ன மன தடுமாற்றத்தையும் தரதுக்கான வாய்ப்பாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தினும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. ஸோ வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6லிருந்து சனியுடைய சார்ந்தும் வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் நாளில் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுவரை கொஞ்சம் பார்த்துனா சில நாள் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் சின்ன சின்ன வேலையில் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியும் குரு 8ல் இருக்காருங்க. ஸோ 3 6ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சனி தேசாபத்தியும் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5ஆம் அதிபதி 5லிருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். சில பேருக்கு வேலை விஷயங்கள் ரொம்ப மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. குழந்தைகள் விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சுகள் நடவடிக்கைகள் நமக்கு மன வருத்தத்தை தர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக 10ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் எந்த டெசிஷன் எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறுவீங்க. வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வருமானங்கள் தான் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது 12லேருந்து சுக்கிரனுடைய இருக்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய வழக்குகள் வருவதற்கான அவமானங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 நீச்சமாக இருக்கும்போது 8ஆம் அதிபதி நீச்சமாக 12 இருக்கும் பின்புலத்தில் நிறைய பேர் அவமானப்படுத்துறது டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். கொஞ்சம் வசைப்பாடுவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலும் டென்ஷன் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு 7 இருக்கும்போது குழந்தையோட திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக நடக்கும். மற்றபடி நடக்குமானா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி சனி வக்கரமாக இருக்கும்போது தாயாருடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான பார்த்து நடந்துக்கணும். மறுபடியும் 5ஆம் அதிபதி குரு 5ஆம் அதிபதி குரு 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும் திருமணம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது கடன் கொடுக்கல் வாங்க வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் நீச்சமாக இருக்கிறது. ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் நடந்தாலும் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால் மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். மற்றபடி 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 9ல் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். நமக்கு ஒரு தேவையில்லாத பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் மன உளைச்சலும் ஒரு டென்ஷன் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்காக உட்காந்து ஐயோ என்ன பண்ண ஏது பண்ண சொல்லி குழம்புவீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிடும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை நல்ல விஷயங்களும் நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வேற்றங்கள்லாம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது சந்திர தசாபுத்தியானும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி படுத்தணும். மற்றபடி தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைச்சாலும் சின்ன லாபங்களுக்காக ஒரு அவமானங்கள் வருவதற்கான உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வருமானம் வரும்னா கண்டிப்பாக வரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து 11ல் வந்து சாரத்தில் இருந்தாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் கூட சின்ன சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். கணவன் மனைவியோடையும் சின்ன சின்ன மனக்காயங்களும் சந்தோஷங்களும் வந்து ஏதோ நல்ல சந்தோஷமாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை மனக்காயங்கள் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால் சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபமும் தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் டென்ஷன்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கடன் கொடுக்கல் வாங்கலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 5ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தையோட விஷயங்கள் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும் போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருந்து அது குருடைய சாரத்திலும் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு வளர்ச்சியும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சனி வந்து வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கணும் வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு தொழில் நல்ல வருமானங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கனால அது வந்து நல்லா இருக்கும். பட் தான் சின்ன சின்ன மன உளைச்சலை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றம் தரும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானமும் ஏற்றங்களும் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபத்தியான ராகு வந்து 5ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது பழகிறது வந்து தவிர்க்க முடியாது. அதனால் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாகிறது குரு தசாபத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி 4ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சிங்க. பூமி சம்பந்தமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கார். ஸோ 9ல் உள்ள புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா கொஞ்சம் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வக்கரமாக இருக்கும்போது வந்து ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதினா கேது லாபத்தில் இருக்கும் பெருத்த லாபம் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கார் 11ல். ஸோ அதனால் சின்ன மனக்காயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது 4ஆம் தேதி 6ல் போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. மற்றபடி பூர்வீக சொத்துக்கள் அமைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. லோன் போட்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நமக்கு தெரியாமல் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் இதுதான் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரணம் மனைவிக்கும் பார்த்திங்கன்னா பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தையோட முயற்சிகள் பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 10ல் நீச்சமாக இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் தான் கொஞ்சம் மன உளைச்சலும் மனக்காயங்களும் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். நண்பர்கள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து 11ஆம் அதிபதி வந்து 10ல் வந்து உங்களுக்கு நீச்சமாகும்போது அந்த ஒரு அவமானங்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து 8ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி 9ஆம் அதிபதியில் வந்து சூரியன் ஆட்சி படத்தோட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள். ஸோ நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் அது வந்து போகிற சாரம் வந்து பூரம். ஸோ அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் டென்ஷன்ஸையும் கொடுத்துரும்.
ஸோ அப்பாவுடைய குடும்பத்தாரால் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலும் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மனசில் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8இல் வந்து வக்கரமாக போகிறதுனால தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன சுணக்கங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது லாபங்கள் வந்தாலும் நண்பர்களால் சின்ன சின்ன அவமானங்களும் அலைச்சலும் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். தனுசு லக்னமாக சூரிய தசாபதி சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வளர்ச்சி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபதி ரொம்ப சிறப்பான பலன், நல்ல லாபங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாகுது. செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 12ஆம் அதிபதி. ஸோ அவர் வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 5 12ஆம் அதிபதி 7ல் இருந்தாலே வந்து குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருந்து அது சனியோட சாரத்தில் இருக்கும்போது இந்த நிலப்புலங்கள், வீடு விற்பனை, ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். மற்றபடி எந்த வித ப்ராப்ளம் இல்லை. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி. அதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் லோன் போட்டு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி வந்து அது 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஏரியாமே வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்பட்டு அதனால் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ அது வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும். தேவையில்லாத பிடிவாதத்தால் நம்ம வாய்ப்புகள் நழுவி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வந்து அவங்க குடும்பத்தாரை திட்டுவதை நிறுத்தினீங்கனாலே பாதி சண்டை முடிஞ்சிருங்க. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் காலகட்டங்கள். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் நீச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் 6-10 நாளே வேலை நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள நமக்கு ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களால் நமக்கு அவமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது. இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக குடும்பத்தில் ஒரு சில டிக்கெட் வந்து பிடிவாதமாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். பேசுகிறது வந்து ஒரு பிடிவாதம் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல லாபங்கள், அவங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள், மற்றபடி குடும்பத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கு வந்து ஒரு லோனில் போட்டு ஏதாச்சும் எடுக்கலாங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து சுயசாரத்தில் செவ்வாய் போகும்போது 4, 6, 11 வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் நீச்சம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அப்பா சம்பந்தமான விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒரு 15 நாள் தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தாலும் ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். எது இருந்தாலும் ஒரு டக்குன்னு முடியலையேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன். 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் நிறைய டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து 8ல் இருக்கிறது, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளாலும் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 9ஆம் அதிபதியான புதன் வந்து வக்கரமாக 7ல் இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் வந்து வேகமாக ஒரு லாபம் வர மாதிரி இருந்தாலும் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கும்போது நிறைய அலைச்சல்களையும் மனசில் வந்து ஒரு நிறைய ஒரு கொந்தளிப்பு, ஒரு டென்ஷன்ஸை கொடுத்துரும்.
டென்ஷன்ஸ்ன்றதை விட அவமானங்கள். ஸோ ஏதாச்சும் அவமானமாக ஆகிடுமோ அப்படிங்கிற ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், நல்ல பெயர் புகழ் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள், வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகள், பக்தி நெறியில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். ஸோ மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் குழந்தைகள் விஷயங்கள் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு, சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து அஷ்டம சந்திரனாக சந்திராஷ்டமமாக போகிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்லாவும் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஆன்மீகமும் சுற்றுலாவும் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதனால சின்ன பிடிவாதமான பேச்சுகள் இருக்கும். ஸோ குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, புதன் 9ல் நீச்சமாக இருக்கும்போது அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஒரு டென்ஷன்ஸோ ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு, கடன் கொடுத்த விஷயங்கள், கடன் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து தேவையில்லாத ஒரு அவமானம் வந்துருச்சோ அப்படிங்கிற ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியான சுக்கிரன் 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஓன் வச்ச முடியும் அந்த ஈஸ்வரன் இருக்கணும். ஸோ அது மாதிரி டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும். தேவையில்லாத வரட்டு பிடிவாதங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 2, 11ஆம் அதிபதியான குரு வந்து ஒரு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதனால் சிறப்பான ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள் ஒரு சொத்தை விற்பனை பண்ணி இன்னொரு சொத்து வாங்குறது, ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதினா சுக்கிரன் 8ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் அப்பா அம்மா நடுவில் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலையில் நிறைய பிடிவாதங்கள் இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல் வந்து ஒரு எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான வளர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் புதன் வியாழனில் வந்து சின்ன மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் ஏற்படுத்திடுங்க. ஏன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு பிடிவாதம், அந்த பிடிவாதத்தால் வந்து ஒரு எமோஷன்ஸ் வரும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். வேலையில் வந்து உங்கள் பிடிவாதத்தால் வந்து சின்ன அவப்பெயர்கள் வரும், இல்லை ஏதாவது சொல்லுவாங்க சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ வேலையிலையும் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்காருங்க அது 8ல். ஸோ அதனால் வந்து ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7 இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயங்களில் வந்து ஒரு எமோஷனாக ஒரு அவமானங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தாய் தந்தையாரால் வந்து ஒரு சின்ன எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் பயணிப்பார். ஸோ புதன் வியாழன் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது அவர் வந்து 3 மற்றும்
10ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் கும்ப லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து 2ல் இருக்கும்போது எமோஷன்ஸாக பேசுகிறது, எமோஷன்ஸ்னால வந்து ரொம்ப அதிகமாக எமோஷனாக கத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களாம் ஒரு பெரிய வருமானம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை விற்று புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஒரு சோம்பேறித்தனத்தை அதிகமாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுப்பானா கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும். காலகட்டங்கள் கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதினும் கேது வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வருவதற்கான வாய்ப்புகள், கடன் சம்மந்தமான விஷயங்களும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வர்றது, இல்லை ஏதாச்சும் வந்து சிகிச்சைக்கு போகிற மாதிரி விஷயங்களே சில பேருக்கு ஏற்படுத்தும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கும்பலகனமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் நீச்சமாக 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவிலையோ சரி. ஸோ பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அம்மா அப்பாவுக்கு நடுவையும் வந்து நமக்கு வந்து ஒரு எமோஷனாக இருக்கிற இடத்துல ஒரு அவங்களால் நம்ம அவமானப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியமானதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 3ல் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். சில பேருக்கு வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் மனைவியால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவமானப்படுத்துவாங்க. ஸோ கணவன் மனைவியினோட அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதெல்லாம் தடுத்துக்கணும். பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காமம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. 4ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது தாயாரோடைய பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், மனைவியும் வந்து ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுக்காமல் ரொம்ப பிடிவாதம் கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் அதிபதி வந்து 5ஆம் சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் கொஞ்சம் புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. எனக்கு அதுதான் வேணும்னு. ஸோ அதனால் கொஞ்சம் சின்னதாக ஒரு டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாதத்தில் போகும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல பதவி உயர்வும் சின்ன அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, பின்னாடி யாராச்சும் வந்து நம்மளை சொல்லி கொடுத்து கொஞ்சம் எமோட்டாக நம்மளை வந்து டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக அது வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளில் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி மனைவி பிடிவாதம் பிடிக்கிறதுனால நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் வந்து 7ல் வந்து சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் வார்த்தைகளால் வந்து புண்ணாக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது இந்த மாதிரி கணவன் மனைவிகளில் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்ல 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3லும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதனால் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையிலும் பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதி சனி வந்து 12ல் இருக்கும் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். என்ன தான் பண்ணாலும் வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காம நிறைய அவமானங்கள் போடுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களும் புதன் வியாழனில் மட்டும் சின்ன அவமானங்களோ ஒரு எமோஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது 2, 9, 4, 9 சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து குடும்பத்தால் ஒரு நல்ல ஒரு வருமானம் ஒரு நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ராசியிலே இருக்கும்போது ரொம்ப எமோஷன்ஸ் ஆவீங்க. ஸோ கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறது, அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்குது, அதுவும் வந்து செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பா அம்மா அவர்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாண்டேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை அதெல்லாம் வந்து நல்ல வருமானங்கள் வரும். பட் அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆக பின்ன வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து அந்த ராசியிலேருந்து பண்ணிடணும் நிறைய அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபத்துக்காக நிறைய அலைச்சலும் ரொம்ப டென்ஷனும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருந்து அது 12ல் இருக்கும்போது நிறைய வருமானம் தான் அது ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக இருந்தாலும் குழந்தைகளோட பிடிவாதம் அதிகமாக இருக்கும், கணவன் மனைவியினோட சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதி, அவர் வந்து நீச்சமாக 7ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட ரொம்ப எமோஷனான ஒரு சண்டை சச்சரவுகளோ அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அந்த வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 7ல் கேது, அதுவும் சுக்கிரன் கேது இருக்கும்போது மனைவிக்கு வந்து ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும், தேவையில்லாத சந்தேகங்களை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு அதனால் வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணேன் சட்ட ரீதியாகவும் வந்து முடிவெடுக்க போகிறாங்க ஆய்வின்னு கத்துவாங்க. எல்லாம் ஓரம் போட்டுட்டு இருக்கிற வேலையை பாருங்கள். இப்போதைக்கு வந்து ஒரு 15-20 நாள் இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள். ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குங்க, சந்திரமங்கல யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க. ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா. ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யணும், வேலை செய்யவே செய்யாது. நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது, நீச்சமாக இருக்கணும்னு ஐயோ நீச்சமாயிருச்சுங்க அவ்வளோதாங்க அந்த பாட்டே ஓவருங்க. ஒருத்தனை வந்து நாளில் வந்து சந்திரன் நீச்சனா அவ்வளோதாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சோழி முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு கிரகம் நீச்சமாச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லையும் அந்த அந்தரங்கள் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும். எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது. அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குமே ஒழிய அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த தசாபுக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, சுக்கிரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க, இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. உங்களுக்கு வந்து திசை நடக்கணும், அதற்கான பாவத்தொடர்பு இருக்கணும். இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோன்னு நடந்தோம்னா 8ல் போய் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வைங்களா அவன் உள்ளூரில் பிழைக்கவே முடியாது. உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால் வந்து வெளியில் வர முடியாது. அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டானா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களோ வெளிநாடோ போயிட்டானா ஒன்றும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும், யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லுவோம் இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க அண்ணே உங்களுக்கு சகட யோகனேன்னுவான். சகட யோகனா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது, ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் சகட யோகம். அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வச்சு கீழே இருப்பான், திருப்பி ஒரு வருஷம் ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சகட யோகம். சகட யோகம் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது. அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும். ஒரு சில ஜாதகங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது, ஆட்சி இருக்காது, உச்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அவன் ஓஹோன்னு இருப்பான். காரணம் என்ன தெரியுங்களா, அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துகிட்ருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பெரிய யோகங்கள் வந்து அப்படி தான் வேலை செய்ய முடிய தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு. அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமண்ணு போட்டு சொதப்பி வச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு 10 பொருத்தம் இருக்குது சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சுட்டு போய் கொடுக்குறது தான் வந்து சரி வராது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் கூட பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம், அந்த பொண்ணு கேது நட்சத்திரம் பொறுத்தது இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க. வந்து இது பொருந்தாதுங்க. காரணம் என்னென்னா
அந்த பையனுக்கு வந்து 6ஆம் அதிபதியுடைய திசை நடக்குது. ஸோ 6ஆம் அதிபதி திசையாக நடத்துதுன்னா மேக்ஸிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும், மனைவி வேறு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும். 2 பேரும் ஒரே இடத்துல வந்து 6ஆம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் தசாபுக்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும், அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது ஓஹோன்னு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தசாபுக்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க. அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்கணும்னாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும், டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி, அதுக்குன்னு இன்றைக்கி ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்கணும், ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன்.